ஸ்ரீலீலாவை யாரை தமிழுக்கு கொண்டு வரது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் பராசக்தி மாதிரி ஒரு பெரிய படத்துல இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட்ல அவங்களும் ஆன்போர்ட் ஆயிருக்காங்கன்றது அவங்க வரது நல்ல படத்துக்கு ஒரு இதா இருக்கு. மேம் சாய்ஸ் தான் அது. ஓகே, சரிங்களா, காஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி அவங்களுமே ரொம்ப மெனக்கிட்டாங்க தமிழ் கற்றுக்கிறதுலேருந்து. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி படம் பண்ணதே இல்லை. அவங்க ரொம்ப கமர்ஷியல் தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த படம் அவங்க பண்ணது அவங்களே ரொம்ப மெனக்கிட்டு கிளாஸ் போடுறது, ஒர்க் ஷாப்ன்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே 3 months ப்ராசஸில் இருந்தாங்க. இப்போ படத்தோட கண்டென்ட் வந்து ஹிந்தி திணிப்பு, இப்போ நடந்த ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் தான் இப்போ படமாக வரப்போகுதுன்றதை சொல்கிறாங்க. படத்தோட கிளிம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதும் அது அப்படிதான் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கதை பற்றி ஏதாவது சொல்லலாமா? நான் சொல்லாமான்னு தெரியல, மேம் தான் சொல்ல விடுவாங்க. நான் பட் இப்போ கூட அந்த கதை ரெலவெண்ட்டாகும்னு தோணுது. இப்போ இருக்க கரண்ட் இஷ்யூலாம் பார்க்கும்போது இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனால் கூட 1960s கனெக்ட் ஆவாங்க கூட இப்போ எனக்கு தோணுது. இந்த அளவுக்கு இப்போ இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு, மொழி பற்றின விஷயம். ஆமாம், ஸோ அவங்க தாய்மொழி எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபிலிம். பட் நல்ல ஒரு இன்ஸ்பைரிங் ஃபிலிமாக இருக்கும்.